இந்த எபிசோட்ல நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் C# அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டு இருக்குது இல்லையா. ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்குள்ள தான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி மொத்த கோடையுமே வந்து நம்ம எழுதுவோம். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து இங்க ஒரே ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த ஒரு கிளாஸ்ல மெயின் மெத்தடுன்னு ஒரே ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்குள்ளதான் நம்ம இவ்வளவு நேரமும் வந்து கோட் எழுதிட்டு இருந்தோம். சரி, இதெல்லாம் நல்லா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, அப்புறம் எதுக்கு கிளாஸை பத்தி நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்குதான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த கோட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கோடை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் நேம்னு போட்டுட்டு சாம்னு கொடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து அந்த நேம் வந்து நான் பிரிண்ட் அவுட் பண்றேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கேன்னா x = 10 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், ஏஜ் = 25 ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஏஜை வந்து நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். அப்புறமா y = 20 நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து திருப்பி ஆட் பண்ணி அதை திருப்பி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஓட் எலிஜிபிலிட்டி ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஓட்டுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓட் எலிஜிபிலிட்டியை நான் திருப்பி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சப்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுத்துட்டு அதையும் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு வந்து நான் .NET ரன் பண்ணி காட்டினேன்னா அந்த கான்சோல் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சா? சரி, இதுல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க பார்த்தாலே தெரியும் கோட் வந்து ஒரு மாதிரி வந்து ஆர்கனைஸ்டாவே இல்லை. இஷ்டத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லைன்ல வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து கோட் எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ வந்து இது என்ன பிரச்சனை ஆகும்னா இந்த கோட் வந்து எனக்கு புரியும், ஏன்னா வந்து இது நான் எழுதின கோடு எனக்கு புரியும். இப்போ நாளைக்கு வந்து நான் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு டெவலப்பர் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த கோடு சுத்தமா புரியாது, எதனால வந்து இந்த பிரச்சனைன்ட்டு. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா C and C++ல வந்து கோடு எழுதியிருப்பாங்க. ஸோ அங்க எழுதும்போது அவங்களுக்கு வந்து இதே பிரச்சனை தான் இருக்கும். ஸோ ஒரு கோடை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த நேமு, இந்த ஏஜ், இந்த ஓட் எலிஜிபிலிட்டி இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு இடத்துலையும் இந்த எக்ஸ் ஒய் இந்த ஆட் எல்லாத்தையும் தூக்கி ஒரு இடத்துலையும் வச்சுட்டா ஸோ உங்களுக்கு வந்து அந்த அரித்மெட்டிக்ல ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த இடத்த வந்து நீங்க டச் பண்ணா போதும். அண்ட் அதாவது இந்த பர்சன் கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த பர்சனை வந்து நீங்க டச் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்து கோடை மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு எடுத்துட்டு வந்தது தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியும். இந்த இமேஜ்ல வந்து ஒரு 5 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிளாஸ்க்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. அண்ட் அதே மாதிரியே ஆப்ஜெக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த 5த்தையும் மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒன்னொன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு கிளாஸ்ல வந்து n நம்பர் ஆஃப்னா எத்தனை ஆட்ரிபியூட் வேணாலும் இருக்கலாம், எத்தனை மெத்தட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் அண்ட் மெத்தட் ரெண்டுத்தையும் கலந்ததுக்கு பேர் தான் ஒரு கிளாஸ். இந்த கிளாஸை தான் வந்து நம்ம டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது. இந்த கிளாஸ் மூலியமா உருவானது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா புரியும். இப்போதைக்கு வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல இருந்து உருவாறதுக்கு பேரு ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸ்ல இருந்து நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ். சரி, இது 5த்தையுமே வந்து நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு இமேஜ் வந்துருச்சா? ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம கார்னு வந்து பேர் வச்சிருக்கோம். ஸோ பொதுவா எல்லா கார்லயுமே கார் என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அண்ட் கார் வந்து என்ன கலர்னு சொல்லிட்டு இருக்கும், கார் வந்து எந்த வருஷத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ், அதாவது இந்த டேட்டாக்கு பேர் தான் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார் அப்படிங்கிறது வந்து கிளாஸ் நேமு, அதுல இருக்கிற டேட்டா வந்து ஆட்ரிபியூட்ஸ். சரி, மெத்தட்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காரை வந்து நம்மளால டிரைவ் பண்ண முடியும், ஒரு கார்ல வந்து நம்ம ஆக்சிலரேஷன் கொடுக்க முடியும், ஒரு கார்ல வந்து நம்மளால பிரேக் பிடிக்க முடியும். ஸோ இப்படி காரால செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காரோடைய இன்ஃபர்மேஷனை வந்து ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பொதுவான டெம்ப்ளேட். ஓகேவா? கார் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கும், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தான் வந்து நம்ம டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னா இந்த கிளாஸ்ல இருந்து உருவாக்குறதுக்கு பேரு ஆப்ஜெக்ட்னு நான் சொன்னேன். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கார் 1ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதனுடைய மாடல் வந்து டொயோட்டா, இதனுடைய கலர் வந்து ரெட்டு, இது வந்து 2020 மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டது.
ஸோ இந்த கார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த கார் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த டொயோட்டா. ஸோ இதை தான் வந்து சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ், இந்த கார் 2 வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ். நான் இப்போ கார் 3 வந்து நான் கிரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து நான் லாம்போகிரின்னு பேர் வைக்கணும்னா அது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ். அண்ட் பிஎம்டபிள்யூன்னு ஒரு காரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னா அது ஒரு இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் ஒரு கிளாஸ்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு கோட்ல போட்டு காட்டுறேன், உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து விஎஸ் கோடுக்கு போகலாம். சரி, இப்போ வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்திருக்கேன். ஒரு கிளாஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா person.cs அப்படிங்கறத வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தேன்னா எனக்கு வந்து புது ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு கிளாஸை உருவாக்கணும். ஓகேவா? ஸோ கிளாஸை உருவாக்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே பார்த்துக்கோங்க, கிளாஸுங்கிற கீவேர்டு வந்து நம்ம எழுதிட்டு ப்ரோக்ராம்னு எழுதியிருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டான கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸோட ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து மெயின் மெத்தட். ஸோ எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். இந்த கிளாஸ்க்கு வந்து என்ட்ரி பாயிண்ட், அதாவது என்ட்ரி பாயிண்ட்னா என்னதுன்னா மெயின் மெத்தட் எங்க இருக்குதோ அதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல தான் வந்து மெயின் மெத்தட் இருக்குது, அதனால வந்து இதுதான் என்ட்ரி பாயிண்ட். அதனால வந்து நம்ம இங்க கிளாஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். பட் மற்ற கிளாஸஸ்க்குலாம் வந்து நம்ம கிளாஸ்ன்னு ஆரம்பிக்க கூடாது, அது பப்ளிக்கா பிரைவேட்டான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பப்ளிக் கிளாஸ்ன்னு போட்டுட்டு பர்சன் வந்து போடுறேன். எப்பயுமே இன்னொரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபைல் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதே நேம்ல தான் வந்து நீங்க கிளாஸ் நேம் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு எரர் வந்து த்ரூ ஆகும். சரி, இப்போ வந்து நான் கொடுத்தாச்சு. சரி, இங்க இது என்னது பப்ளிக்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸை வந்து யார் யார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து டிசைட் பண்றதுக்கு இதை வந்து என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ என்கேப்சுலேஷன் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் ரொம்ப சிம்பிளா வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல பப்ளிக்னே சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுக்குள்ள எழுதலாம். இப்போ வந்து நான் பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு சாம் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது கொடுத்தாச்சு, அதனால வந்து நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு வேணாம். ஸோ இதுவும் வந்து எனக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 கொடுக்கணும். ஸோ நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து பப்ளிக்னு கொடுத்துட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் மூணாவதா பார்த்தீங்கன்னா ஓட் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுவும் வந்து எனக்கு தேவையில்லை, இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அகைன் வந்து நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு பப்ளிக்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஓட்டர் எலிஜிபிலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து நம்ம மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி பண்றது, ஒரு லூப்பை ரன் பண்றதுக்கு, ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து மெத்தட் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில வேலைகளை மட்டும் நமக்கு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணணும்னா சேம் தான் பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து போட்டுக்கோங்க. ரெண்டாவது, அந்த மெத்தட் வந்து எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து நமக்கு வந்து எதையுமே வந்து பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் வந்து ஓட் எலிஜிபிலிட்டியை மட்டும் மாற்ற போகுது. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா வாய்ட் அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். வாய்ட்னா ஒரு மெத்தட் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா, செக் எலிஜிபிலிட்டின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டு கோட் பிளாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து லாஜிக் எழுதணும். ஸோ இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் 18 இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஓட் எலிஜிபிலிட்டியை ட்ரூன்னு மாற்றணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை, எல்லாத்தையுமே வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னொரு கிளாஸ் எழுதலாம். அரித்மெட்டிக் நான் போட்டுக்கிறேன். அரித்மெட்டிக் டாட் சிஎஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். சேம் தான் பப்ளிக் கிளாஸ் அரித்மெட்டிக் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கோட் பிளாக்கை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ
எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் இதையும் வந்து கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க, இதையே வந்து பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க, இதையும் பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க, இதையும் பப்ளிக்னு வந்து கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து நமக்கு இங்க கொஞ்சம் எரர் காட்டுது இல்லையா? ஸோ இதுக்கு மேல வந்து நீங்க வச்சீங்கன்னா a field initializer cannot reference non-static field அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா, இது வந்து நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு, நம்ம வந்து ஸ்டாட்டிக்னு மார்க் பண்ணல, நான் ஸ்டாட்டிக்னு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதனால இது ரெண்டுத்தையுமே வந்து நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இப்போதைக்கு ஸ்டாட்டிக்னா என்ன, நான் ஸ்டாட்டிக்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். நான் ஃபியூச்சர்ல வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனி வீடியோவே வந்து போட போறேன், அதுல வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை நம்மளால ஆட் பண்ண முடியாது, கம்பைலரும் நம்மளால ஆட் பண்ண விடாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆட் அண்ட் சப்னு வந்து ரெண்டு மெத்தட் எழுதுறேன். எப்படி வந்து இங்க செக் எலிஜிபிலிட்டின்னு ஒரு மெத்தட் எழுதணும், அதே மாதிரியே வந்து இங்க ஆட் அண்ட் சப்னு ரெண்டு மெத்தட் எழுதுறேன். ஸோ இது வந்து அகைன் பப்ளிக். இந்த இடத்துல வந்து இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணல, அதனால நம்ம வாய்டுன்னு போட்டோம். இந்த இடத்துல வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது, எதை ரிட்டர்ன் பண்ணுது, எக்ஸையும் ஒய்யவும் ஆட் பண்ணிட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதனால இன்ட்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு ஆட்னு போட்டுட்டு நான் இதை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். அண்ட் அதே மாதிரியே எந்த ஒரு நீங்க மெத்தட் போட்டாலும் அதை வந்து கேபிட்டல்ல தான் எழுதணும், ஸ்மால்ல எழுதக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ சேம் கதை தான், பப்ளிக் இன்ட் சப் ரிட்டர்ன் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும்னா, இந்த மெத்தடை வந்து நீங்க கால் பண்ணும்போது எக்ஸையும் ஒய்யவும் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். தென் இது என்ன பண்ணும்னா எக்ஸையும் ஒய்யவும் மைனஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு கான்செப்ட். அண்ட் அதே மாதிரியே இதுவும் வந்து அப்படிதான். இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும், நாளை பின்ன வந்து நான் ஒரு மல்டிபிளிகேஷனையோ ஒரு டிவிஷனையோ வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் டைரக்டா வந்து இங்கேயே வந்து நான் நோண்டுனா போதும். ஸோ மொத்த கோடையுமே வந்து நான் செக் பண்ண தேவையில்லை. ஸோ எந்த கிளாஸ்ல வந்து அது இருக்குதோ அந்த கிளாஸ்ல வந்து நான் செக் பண்ணி அதுல வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணா போதும், கோட் வந்து ஒழுங்கா வந்து எனக்கு ஆர்கனைஸ் ஆயிடும். சரி, இப்போ இந்த ரெண்டு கிளாஸையும் மெயின் மெத்தடுக்குள்ள வந்து எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கிளாஸ்ங்கிற ஒன்றை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அந்த கிளாஸ்ல ஆட்ரிபியூட்ஸையும் மெத்தட்ஸையும் வந்து நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு அதுல இருந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட் ஃபுல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து எப்படின்னா, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், int x equal to 5ன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த இன்டீஜர் வந்து ஸ்டாக் மெமரியில போய் 4 பைட் வந்து எடுத்துக்கும். கரெக்டா? ஸோ 4 பைட் ஆஃப் மெமரியை வந்து இன்டீஜருக்கு எடுத்துக்கும். எடுத்துட்டு 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அது கிரியேட் பண்ணும். பட் வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஹீப் மெமரியில தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம வந்து அதுக்கு தனியா ஹீப் மெமரியில போய் ஸ்டோர் ஆகுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து எந்த கிளாஸோ அந்த கிளாஸோட நேம் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட் எக்ஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக, அதாவது இன்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து இங்க அந்த கிளாஸ் நேம் போடுறோம். ஸோ இது வந்து டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இன்ட் பர்சன் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கணும். கரெக்டா? ஒரு ஆப்ஜெக்ட்க்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். car1 car2 car3 கொடுத்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் person1 வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு நியூ person போட்டுட்டு கால் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து இது என்ன பண்ணும்னா, person அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்ல person1 அப்படிங்கிற ஒரு நேமோட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உருவாக்கும். எந்த ஆப்ஜெக்டை உருவாக்கும், person அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து உருவாக்குறது. ஓகேவா? ஸோ இந்த person1 அப்படிங்கிறது வந்து பர்சனோட இன்ஸ்டன்ஸ். சரி, இப்போ வந்து நான் இந்த சாம் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து console டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு person1 டாட் நேம்னு கொடுக்கணும். ஸோ நீங்க டாட் கொடுத்தாலே தெரியும் இதுல இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் இருக்குது, கெட் ஹேஷ் கோட் இருக்குது, கெட் டைப் இருக்குது.
இது எல்லாமே வந்து இன்பில்ட் மெத்தட். எப்படி வந்து நம்ம தனியா இங்க ஒரு மெத்தட் எழுதணுமோ அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து 2 மெத்தட் எழுதணுமோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா C#லே வந்து சில மெத்தட் எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த எல்லா மெத்தடுமே. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து நான் நேம் வந்து நான் எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் .NET ரன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சாம்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ வந்து நான் நேமை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். person1 டாட் நேம்னு கொடுத்துக்கோங்க, ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு தனான்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு தனான்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம பொதுவா வந்து டிஃபால்ட்டா நேம் வந்து சாம்னு கொடுத்துருக்கோம். பட் பொதுவா வந்து இப்படி கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து இப்படியே விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து நேம் தனியா அலோகேட் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல வந்து நீங்க நேம் அலோகேட் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படிங்கறத வந்து பாருங்க. .NET ரன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து எம்டியா வந்து பிரிண்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரியே நமக்கு வந்து ஒரு வார்னிங் காட்டுது, நான் நல்லபிள் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து நல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் பண்ண மாதிரி யூசர் வந்து டேட்டாவே தராம இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வார்னிங் காட்டுது. ஸோ இந்த வார்னிங்கை வந்து நம்ம போக வைக்கணும்னா ஜஸ்ட் வந்து பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வைங்க. இதை வந்து நான் நல்லபிள்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த நல்லபிள் விஷயத்தையுமே வந்து நம்ம ஃபியூச்சர்ல கவர் பண்ணதான் போறோம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏஜையும் வந்து தூக்கிடுறேன். அண்ட் வந்து இந்த ஓட் எலிஜிபிலிட்டியும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தூக்கிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு எல்ஸ் கேஸ் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம ப்ராப்பரா வந்து இதை பண்ணலாம். person1 டாட் நேம்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு தனான்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு person1 டாட் ஏஜ்னு கொடுத்துட்டு ஒரு 17 கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா person1 டாட் செக் எலிஜிபிலிட்டின்னு போட்டுட்டு கால் பண்ணிக்கோங்க. ஸோ கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல அதாவது ஓட் எலிஜிபிலிட்டியில வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஓட் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சா? ஸோ இது வந்து person1க்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா person2க்கு வந்து அதே மாதிரி பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ person அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். தென் சேம் கதை தான் person1 டாட் நேம் ஈக்குவல் டு சுபாஷ்னு வந்து நான் போடுறேன். தென் person2 டாட், ஓகேவா? இது 1 டாட் கிடையாது, அகைன் 2 டாட் ஏஜ்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 26 வந்து நான் கொடுக்குறேன். தென் வந்து person2 டாட் செக் எலிஜிபிலிட்டின்னு வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகைன் கான்சோல் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஓட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும், இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு வரும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது இல்லையா கோட் வந்து எவ்வளோ கிளீனா இருக்குதுன்ட்டு. ஸோ இது வந்து person1க்கு, இது வந்து person2க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் இதே வந்து நான் மெயின் மெத்தடுக்குள்ளேயே நான் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஒரு வாட்டி வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு சுபாஷ், பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு சாம், பப்ளிக் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் 1 ஈக்குவல் டு ஏஜ் 2 ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அந்த கோட் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க 1000 பேர் வந்து நீங்க இது பண்ணணும்னாலும் நீங்க 1000 வாட்டி வந்து ஒரு வாட்டி இனிஷியலைஸ் பண்ணி ஒரு வாட்டி இந்த மெத்தட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரியே அந்த இன்னொரு கிளாஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு டெமோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அரித்மெட்டிக், ஸோ இந்த இடத்துல நான் சும்மா வந்து ஆப்ரேஷன் நேம் கொடுத்துக்கிறேன். operation1 ஈக்குவல் டு நியூ அரித்மெட்டிக் அப்படிங்கறத வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ வழக்கம் போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் இதுல வந்து இனிஷியலைஸ் பண்ண வேண்டாம். ஸோ வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணாமலே இருக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் இப்போ
ஆப்ரேஷன் 1 டாட் எக்ஸ் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 25 கொடுத்துக்கிறேன். ஆப்ரேஷன் 1 டாட் ஒய் அப்படின்றத வந்து ஒரு 15 கொடுத்துக்கிறேன். தென் சேம் தான் ஆப்ரேஷன் 1 டாட் ஆட்னு கொடுத்துட்டு கால் பண்ணுங்க. ஆப்ரேஷன் 1 டாட் சப்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. var result add அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் var உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ ரிசல்ட் ஆட்னு கொடுக்குறேன். தென் இந்த இடத்துல வந்து ரிசல்ட் சப்னு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டாட் நெட் ரன்னு கொடுத்தேன்னா ஸோ எனக்கு வந்து 40 and 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த கோடை வந்து நம்ம இன்னுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு வாட்டியும் வந்து இங்கே தனித்தனியாக வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து தனித்தனியாக அலோகேட் பண்ணாமல் ஜஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்குள்ளேயே வந்து எல்லாத்தையுமே போட்டுற முடியும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து கிளாஸஸ். ஸோ கிளாஸ்ல இருந்து கிரியேட் பண்ற ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு இன்ஸ்டன்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம இங்க பர்சன் கொடுத்துருக்கோம் அண்ட் அதே மாதிரி அரித்மெட்டிக்கல் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து நார்மலா வார் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து வார்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சிம்பிளிஃபை ஆயிடும். ஸோ வார்னு கொடுத்துக்கோங்க, இங்கேயும் வந்து வார்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்க இதை வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அரித்மெட்டிக்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் வந்து காட்டுது. ஸோ இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு மெத்தடை வந்து எழுதியிருக்கோம். ஸோ அந்த மெத்தடை வந்து கால் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த டாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு கிளாஸ் நேமை போட்டு டாட் வச்சு ஒரு மெத்தட் நேமை போட்டு கால் பண்ணோம்னா ஸோ அது வந்து அந்த கிளாஸோடைய மெத்தடுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இப்போ நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். சி ஷார்ப்ல வந்து ஏகப்பட்ட இன்பில்ட் கிளாஸஸ் இருக்குது, ஏகப்பட்ட இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த இன்பில்ட் கிளாஸஸையும் இன்பில்ட் மெத்தட்ஸையும் நம்ம வந்து சி ஷார்ப் ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கான்சோல் டாட் ரைட் லைன் தான். ஸோ இப்போ வந்து நான் கான்சோல் டாட் ரைட் லைன் எழுதுறேன் பாருங்க. ஸோ எழுதிட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ கான்சோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ரைட் லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து கால் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து கான்சோல் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ல இருந்து ரைட் லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இவ்வளவு நேரம் வந்து எழுதிட்டு இருந்திருக்கோம் கான்சோல் டாட் ரைட் லைன் சொல்லிட்டு. நீங்க வீடியோ 1ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து எழுதிட்டு இருந்திருக்கோம். பட் வந்து நம்ம அதை ரியலைஸ் பண்ணாம இது வந்து ஒரு மெத்தட்னே தெரியாம வந்து நம்ம கால் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லுமே இப்படிதான் ஏகப்பட்ட இன்பில்ட் கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கான்சோல் டாட் ரீடு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு இன்பில்ட் மெத்தட் தான். ஸோ இந்த இடத்துல கான்சோல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ், அந்த கிளாஸோடைய மெத்தட் வந்து ரீடு. ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் அமுக்கிக்கோங்க, அமுக்கிட்டு இந்த கான்சோல் மேல வச்சீங்கன்னா ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்சோல் கிளாஸ்க்கு வந்து போகும். ஸோ ஆப்வியஸா வந்து இதை நீங்க எழுதல, இது வந்து நீங்க டாட் நெட் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கூடவே சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் கிளாஸ் கான்சோல்னு சொல்லிட்டு இருக்குதா? ஸோ இந்த கான்சோல்ல இருக்கிற ரைட் லைன் மெத்தடை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே ரைட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 41 ரிசல்ட் வந்து காட்டுது. ஸோ இங்கே வந்து ஒரு ரைட் லைன் மெத்தட் இருக்குதா? ஸோ ஜஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரைட் லைன் மெத்தட் இருக்குது, இங்கே ஒரு ரைட் லைன் மெத்தட் இருக்குது. சரி, இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், ஒரே நேம்லேயே எப்படி இவங்க இத்தனை மெத்தட் வந்து எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து நம்மளால பாசிபிலிட்டி பண்ண முடியும். ஸோ இதை வந்து பாலிமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க. நம்ம பாலிமார்பிசமையும் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இன்பில்ட் கிளாஸ் இருக்குது, அந்த இன்பில்ட் கிளாஸ்ல ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட் ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம த்ரூ அவுட் த கோர்சஸ் ஆர் த்ரூ அவுட் த லைஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்க போறோம். ஸோ இதுதான் வந்து கிளாஸஸோடைய ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.